Hi, hello everyone. Welcome to Meraki YouTube channel. நம்ம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து பை பண்ணிருக்கேன். அதாவது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 375 ரூபாய். Flipkartல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் பை பண்ணேன். குட் சேலிங்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் வாங்குறாங்க அப்படினா, நல்ல ஹைட்டான ஸ்டாண்ட். எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 7 ஃபீட் அதுக்கு அப்புறம் 84 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதோட ஹைட். ஓகே, இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து பை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Flipkartல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது இந்த ஸ்டாண்டுக்கு. நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்தது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நானே இந்த ஸ்டாண்டை பை பண்ணிருக்கேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிருக்கேன். உங்களுக்கும் இது போல வீடியோ எடுக்கணும்னா நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளான ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து ஓபன் பண்றேன். இந்த பாக்ஸ் ஓபன் பண்றேன். இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, கொஞ்சம் சேஃபா தான் பிடிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது. ஏன்னா டபுள் சைடு கொஞ்சம் ஓபன் ஆகுற மாதிரி இருக்கு. டபுள் சைடு ஓபன் கொடுத்திருக்காங்க. அதனால சேஃபா பிடிச்சி நீங்க இது பண்ணுங்க. ஓகே, ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கூட நம்ம மொபைல் வந்து அட்டாச் பண்றதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, ஹோல்ட் பண்றதுக்கு. ஓகே, இதுதான். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம இது போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம எவ்வளவு லென்த் வேணும் அப்படி கீழே வந்து இறக்கிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இது போல நம்ம ஹைட் கூட இதுல வந்து ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நின்றோம். ஓகே, நமக்கு தேவையான லென்த்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நின்றுச்சு. இப்போ மேல அது போல கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு மேல ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து மேல இந்த ஸ்டாண்டை ரிலீஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி தூக்கணுமா மேல போறதுக்காக. பாத்தீங்கன்னா தெரியும் ஹைட் அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ரெண்டு ஹைட் வேணா நம்ம வந்து லென்த் ஏத்திக்கலாம். ஏத்திட்டு நம்ம இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ஹைட்டா இருக்கு. இவ்வளவு ஹைட் இருக்கு. நீங்க இவ்வளவு ஹைட்ல இருந்து கூட நீங்க வந்து மொபைலை ஃபிட் பண்ணி நீங்க வந்து வீடியோவை ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நம்ம வந்து இந்த மொபைலை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து கீழே இறக்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபிட் பண்றேன் மொபைலை. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து ஆகும். கன்ஃபியூஷன் வந்து ஆகக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்ற மாதிரி இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நம்ம எந்த நம்ம ஷேப்புக்கு வச்சு நம்ம வீடியோ எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியும் வந்து டைப் பண்ணிக்கலாம், இப்படியும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இப்படி டைப் பண்றேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ தேவையான அளவுக்கு வச்சுட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி தான் மொபைல் வந்து செட் பண்ணணும். பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா டைப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் மொபைலை. ஆனா மேல இழுத்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஷூட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ரொம்ப ஹைட்டா இருக்கு. இந்த ஹைட்ல வந்து இப்போ ரொம்ப ஹைட்டா இருக்கு. இந்த ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து தெரியாது.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும் ஸ்டாண்டோட ஹைட்டு. கரெக்டாக உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வீடியோ எடுங்க. இந்த ஸ்டாண்டில் இவங்க கொடுத்துருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் வந்து மொபைலை பொருத்த முடியும். லேண்ட்ஸ்கேப்பில் மொபைலை பொறுத்துனா நம்ம யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் ரீல்ஸ்லாம் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் செட் பண்ணும்போது ரீல்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாண்ட் வந்து பெட்டரான ஸ்டாண்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் செட் பண்ணுற மாதிரி நமக்கு எதுவுமே கொடுக்கல, லேண்ட்ஸ்கேப்பில் செட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ரீல்ஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாது. யூடியூப் வீடியோ கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெட்டரான ஸ்டாண்டு தான், சூப்பராக இருக்கும். நம்ம தேவையான ஹைட்டுக்கு நம்ம வந்து வச்சு நம்ம வந்து வீடியோவை ஷூட் பண்ண முடியும்.